வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. புது கதை என்ன டைட்டில்னு கேட்குறீங்களா? சத்திய மூர்த்தி. நல்லா கட்டுங்க, கதையோட டைட்டில் சத்திய மூர்த்தி. என்னது, ஒரே பேர் மாதிரி தான் இருக்குங்கிறீங்களா? ஒரே பேர் இல்லை, இது ரெண்டு பேர். சத்திய மூர்த்திங்கிறது ரெண்டு பேர். ஓகேயா? இப்போ கதைக்கு போகலாம். அதாவது சத்தியமூர்த்தின்னு ஒரு பெரிய மனிதர், கலைகளில் ரொம்ப ஆர்வம் உள்ள ஒருத்தர். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது அவரது வெளிநாட்டு ஆசையின் காரணமாக வந்துவிட்டார். எங்கே? நம்ம அட்லாண்டாவுக்கு தான். இங்கே வரும்போதே அவருக்கு கிட்டத்தட்ட 38-39 வயசு. மனுஷன் நல்லா திரகாத்திரமாக ஹாப்பியாக இருக்கார். அங்கேருந்து இந்தியாவிலேருந்து குடும்பத்தோடு வந்து விட்டார். ஒரே ஒரு ஒய்ஃபு, ஒரே ஒரு பையன், இவ்வளவுதான் அவர் குடும்பம். சந்தோஷமாக இடம்பெயர்ந்து விட்டார். அப்படி இடம்பெயர்ந்த அவர் அட்லாண்டாவில் வந்து செட்டில் ஆனார். வந்த உடனே அவர் ஒய்ஃபும் நல்லா படித்தாங்க, கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருந்ததுனால அவங்களுக்கு ஒரு வேலை, ஸ்பார்ட் டைமாக ஒரு காலேஜில் படிக்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் சேல்ஸ்லாம் அங்கே பண்ணியிருந்ததுனால இங்கே வந்து இந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள், அதெல்லாம் நம்ம இந்தியன்ஸு, மெக்சிகன்ஸு, சைனீஸு, நடத்துகிற மாதிரி கடைகள்லாம் போயிட்டு ஒரு ப்ராடக்டில் விற்க ஆரம்பித்து ஒரு ஹோல்சேலர்கிட்டருந்து எடுத்துகிட்டு போய் விற்பார். ஓரளவுக்கு சரி, நம்ம ஊர் ஆள் வந்திருக்காரு, இவருக்கு எதாவது பிஸ்னஸ் கொடுக்கலான்னு இந்த கடைக்காரங்களும் கோஆப்ரேட் பண்ண ஏதோ மாதத்துக்கு ஒரு 2000 சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலத்தில், அதாவது 90s ஆரம்பித்து விட்டார். ஸோ கிட்டக்கிட்டன்னு வருஷங்கள் ஓடுது. ஒய்ஃபு அந்த பார்ட் டைம் காலேஜில் படித்தவங்க கடன்னு மாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் முடித்து பெரிய பொசிஷனுக்கு போக, பையன் நல்லா படித்து கிடிச்சு வந்து அவனும் தாயார் மாதிரியே மாஸ்டர்ஸ்லாம் படித்து கிடிச்சு வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டான். அப்படியாக வெரி வெல் செட்டில்டு. 3 பேர் தானே, என்ன செலவு இருக்குது? அமெரிக்காவில் வந்து அவ்வளோ செலவு ரொம்ப ஓகோன்னு கிடையாது அந்த காலத்தில். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், அப்போல்லாம் ரொம்ப சீப் எல்லாமே. இவங்க வந்தபோது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இவங்களுக்கு வர பணத்தை என்ன செய்கிறதுனே தெரியாது பாவம். அதனால் புருஷனும் பொஞ்சாதியும் கொன்ற பணத்தில் ஒரு 30-40% தான் செலவழியும். பாக்கியெல்லாம் நேராக பேங்க்குக்கு போயிடும். அந்த மாதிரி சேர்த்து ஒரு நல்ல வீடு வாங்கியிருந்தாங்க. அந்த வீடை பே ஆஃப் பண்ணிட்டாங்க. அது தவிர பையனுடைய படிப்புக்கு அதுக்கெல்லாம் லோனை போட்டு கொடுத்து, மகனே உன் சமர்த்து, நீ பாஸ் பண்ணி வந்து வேலைக்கு போன உடனே இந்த லோன்லாம் அடைச்சிருப்பா, இல்லைன்னா நாங்கள் மண்டையை போடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த லோனை கட்டப்பா, உன் சமர்த்து அது அப்படின்னு அவன் இது பண்ணிட்டார். இப்போது இவர் கடைக்கடையாக அலைஞ்சி எல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50-55 வயசில் ஆனால் போகிறோம்ப்பா, இதெல்லாம் இனிமே நம்ம ஊரில் இருந்த மாதிரி கலை சேவை தான் செய்யலாம்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அந்த தமிழ் சங்கம் அங்கே இங்கெல்லாம் நாடகங்கள் போடுறது என்ன, கதைகள் எழுதுறது என்ன, நாடகம் எழுதுறது, பெரிய நாவல் எழுதுறது, பத்திரிகைகளுக்கெல்லாம் அனுப்புறது வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஆரம்பித்து ஃபுல் டைம் 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் கடன் இதெல்லாம் ஆர்வமாக செய்ய ஒய்ஃப் பார்த்தாங்க. சரி போ, ஏதோ உழைச்சி பண்ணியிருக்காரு இவர், நம்மையே அமெரிக்கா கூப்பிட்டு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் இருக்கிற வரைக்கும் ஒரு 20-25 வருஷம் இந்த மனுஷன் ஹாப்பியாக இருந்து தொலையட்டுமேன்னு விட்டு விட்டார்கள். ஸோ சத்தியமூர்த்திக்கு நிறைய கான்டாக்ட்ஸு அங்கே எங்கே எல்லாம் பேசுவார், வைப்பார். நைட்டெல்லாம் பேசிக்கிட்டு அலைவார். காலையில் 8-9 வரைக்கும் தூங்குவார். எழுந்திருந்து நல்ல காஃபி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவார். வீட்டு வேலைகள், அதாவது தோட்ட வேலை, எட்டு வேலை, அது இது குப்பையை வைக்கிறதெல்லாம் என்னவோ இவர் தான். குப்பையை வைக்கிறதுக்கே பிறந்தவர் போல் ஒய்ஃபு கரெக்டாக இன்றைக்கி டியூஸ்டே குப்பை டப்பாவை மறந்துடாதீங்கன்னு சொல்ல, தொப்பையோட குனிஞ்சு குப்பை டப்பாவை எடுத்து குப்பைகள்லாம் அதில் போட்டு கொண்டு போய் வாசலில் வைக்க வேண்டியது வாரம் ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. அப்படியாக தன் கடமைகளை கரெக்டாக செய்து கொண்டு அதே நேரத்தில் கலை தாய்க்கும் பல சேவைகளை சந்தோஷமாக செய்கிறாரு. டெய்லி ஒரு 1-2 கதைகளை, ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுத ஆரம்பிச்சிடுவார். அந்த கதைகளை எல்லாம் எழுதி அவருடைய கான்டாக்ட் ஒருத்தருக்கு அனுப்பிச்சு எப்படி இருக்குன்னு கேட்க, அவர் பாவம் பெரிய வேலையில் இருந்தாலும் சரி போனால் போது இந்த கழுத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமூர்த்திக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ சத்தியமூர்த்திக்கு அவங்க ஊரில் ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் பையன்
ஏஜ் 40s இருக்கான். அவனுக்கு வாழ்க்கையில் பலவிதமான கனவுகள் உண்டு. அந்த கனவுகளோடு வாழும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் முன்கோபம் அதிகம். அதே நேரத்தில் எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்ற நினைப்பு ரொம்ப, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னுட்டு. இவர் சத்தியமூர்த்தி ஊருக்கு போகிற போதெல்லாம் அந்த பையன், அவன் பேர் மூர்த்தி, அதனால தான் இந்த கதையின் டைட்டில் சத்தியமூர்த்தி. ஸோ அந்த மூர்த்தி அப்பப்போ அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிற போது டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் இருந்தாலும் அந்த பையன் மேலே இவருக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு. வீட்டுக்கு போகிற போதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போவான். சமயத்தில் வந்து பேசுவான், சமயத்தில் ரொம்ப அன்பாக இருப்பான், சமயத்தில் வந்து புசு புசும்மா. அதாவது அவனுடைய மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற பையன். இருந்தாலும் கம்ப்யூட்டர் வந்த புதுசில் அதில் நிறைய கற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணி இவர் இந்தியாவுக்கு 2000 போகிற போது பல விஷயங்கள்லாம் பண்ணுற போது 20 வயசு பையன் அதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும். ஏன்னா இவருக்கு டெக்னிக்கலி சுத்தம் சுட்டு போட்டாலும் ஒன்றும் தெரியாது. பட் இருந்தாலும் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பார். இவருடைய கதை கட்டுரை அதுக்கெல்லாம் படங்கிடம் ஒன்றா கடை அனுப்படா தம்பி, அப்பப்போ உனக்கு ஏதாவது கிஃப்ட் மாதிரி அனுப்புகிறேன் நான் சொல்ல, என்ன பெரிய கிஃப்ட் அனுப்ப போகிறீங்க நீங்கள், ஒரு வாட்ச் வேணும் அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்க, கையில் இருந்த வாட்சை கைட்டே வந்துட்டு கொடுத்துட்டாரு. நல்லா காஸ்ட்லி வாட்ச்சு, ஒரு $250-300 ஒர்த்து. பட் இருந்தாலும் பையன் வாட்ச் வேணும் கேட்குறான், அந்த அப்படிறா அப்படின்னு கொடுக்க அந்த பையன் மறந்து போய் தேங்க்யூ மாமா தேங்க்யூ அப்படின்னு கண்ணெல்லாம் விரிய சொல்லி இந்த வாட்ச் எனக்கு கொடு, டேய் திருப்பி கொடுறா விட்ட, அவர் ஏதோ சொல்லி கொடுக்குறாருன்னா உடனே வாங்கி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா திட்ட, சி அவர் ஆசையாக கொடுக்குறாருன்னு சொல்ல, நான் இவர் சத்தியமூர்த்தி ஆமாம் நான் மனசார கொடுக்குறேன், உங்கள் பையன் ஒரு ஜீனியஸ் புத்திசாலி, அந்த பையனுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது, அது எம் மூலமாக கூட வரலாம் அப்படின்லாம் சொல்லி இல்லை கொடுக்க, அந்த பையனுக்கு அப்போதைக்கு ஒரு மரியாதை ஒரு மேலே வர, அப்புறம் ஊரில் போயிட்டு 2 பேரும் அப்பப்போ ஊருக்கு வரும்போது பார்க்குறது வைக்கிறது போகிறது. அவன் படிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வரதா சொல்லிட்டுலாம், பட் வரக்கானோம். அப்படி இப்படி வருடங்கள் ஓட 2024-25 போது அவனுக்கு ஒரு 40-45 வயசு. என்ன பண்ணுறான் பையன்னு பார்த்தா, தனியாக ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் எல்லாம் சொல்லி கிளி பண்ணுறானே தவிர வருமானம் எல்லாம் லட்சக்கணக்கில் வருதான்னு கேட்டால், ஐ டோன்ட் கோ பிஹைண்ட் மணி என்ன தேடி வரணும் மாமா அப்படின்லாம் பேசி டைலாகு. என்னப்பா இது பையன் பயங்கரமான பையனாக இருக்கானே அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இவருடைய கதைகளுக்கெல்லாம் அவங்ககிட்ட, டேய் 10 நிமிஷம் கதைகள் கொடுக்குறேன்டா, அதெல்லாம் சினிமா மாதிரி வேணும் எனக்கு, இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு அவன் சொல்ல, டே முழு கேக்கா பண்ணா, அதுலேருந்து நான் ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன்டா, இதுக்கு செலவு ஆச்சு நான் எல்லாம் கொடுக்குறேன்டா. ஆமாம் பின்ன செலவு என்ன யார், நீங்கள் கொடுக்காம உங்கள் தாத்தாவை கொடுப்பாரு, நீங்கள் தான் கொடுக்கணும், ஒரு ₹1,00,000 அனுப்பிச்சு வைங்க, அதுக்குள்ளே சாஃப்ட்வேர் யூட்வேர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி இங்கே வச்சுக்கிட்டு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய பண்ண முடியும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, சரிடா அம்பி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ₹1,00,000 அனுப்புகிறாரு. அண்ட் அப்படியாக அவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது. அந்த பையன் வேறு ஏதோ வேலையெல்லாம் செஞ்சுட்டு ப்ரைவேட்டாக ஏதோ மாதத்துக்கு ₹1,00,000 இல்லைன்னா ₹70,000-80,000 சம்பாதிக்கிறான். இந்தியாவில் இன்றைக்கி ₹70,000-80,000 சாதாரண பணம் தானே. அவன் 5 லட்சம் 6 லட்சம்லாம் சம்பாதிக்கிற போது ஒரு 70,000-80,000 சம்பாதிக்கிறேன்னா சரி ஏதோ சோத்துக்கு தாளம் போடாமல் ஏதோ சம்பாதிக்கிறேன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இப்போ இந்த பையன் கிளியராக இதை பாருங்கள், உங்களுடைய 10 நிமிஷம் கதையை படமாக்கிறதுக்கு என்னுடைய சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் தெரியுமா, சந்தோஷமாக வாங்கிக்கடா, உனக்கு என்னடா வேணும், ஒரு கதைக்கும் $5,000-8,000, உங்களுக்கு என்ன ஜஸ்ட் $80-90, மிஞ்சி போனால் $100 என் சார்ஜ், அது தவிர மற்ற சார்ஜஸ்லாம் ஒரு $100 ஆகும் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுக்க வைக்க. ஸோ நீங்கள் டான்னு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 4 கதை வேணும்னாக்க $800 எனக்கு அனுப்பிச்சிடணும், அப்போ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பெரிய விஷயம், பட் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணு நீ கதையை அப்படிலாம் சொல்லி ஒரு மாதம் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. இவருடைய கதைகளும் ஒரு 5-6 அனுப்பிச்சு, பா இந்த கதையில் உனக்கு எந்த கதை சூட்டபிள்னு தோணுதோ அந்த கதையை பண்ணப்பா, நான் ஒரு 4 கதைகள் அனுப்புகிறேன், அதுலேருந்து 1-2 நீ செலக்ட் பண்ணு, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணு, நான் உனக்கு வேறு கதைகள் அனுப்புறலாம் இவர் சொல்ல, அவன் முதல்ல ஒரு 8 கதையில் ரிஜெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் அரை மனசோட ஒரு கதையை இது ஜஸ்ட்டு ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1.5 மாதம் அனுப்பாமல் இருக்க, இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன், என்னப்பா இது பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டா அனுப்ப மாட்டேங்கிறானேன்னு சொல்லிட்டு, இல்லை தம்பி என்ன ரெடியாச்சா மூர்த்தி அப்படின்னு கேட்க, சத்தியமாக சொல்கிறேன் சத்தியமூர்த்தி சார் ரெடி ஆகிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து டேக்ஸ் டைம், நீங்கள் ஒரு சின்ன படம் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியுமா உங்களுக்கு, 1 வருஷம் ஆகும், நான் ஒரு நாள் அந்த படத்தை போட்டுருவேன் தெரியுமா அப்படின்லாம் டயலாகு.
என்னப்பா இது பெரிய அவஸ்தையாக இருக்கு உன்னோடன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சத்தியமூர்த்தி பொறுமையக்க மூர்த்தி அங்கே அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மற்ற வேலைகள்லாம் ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் இவர் பொறுக்க முடியாமல், தம்பி என்னப்பா செய்கிற நீ, வருமா வராதா அப்படின்னு கேட்க அவன் கடுப்பாயிடுறான். தான் உங்களுக்கு வயசாகி போச்சு, நான் யங் ஃபெலோ, யங் பிளட்டுக்கும் வயசானவங்களுக்கும் ஒத்து போகிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் கூட யாராவது 10 நிமிஷம் பேசுகிறாங்களா கண்டினியூஸாக? நான் அப்பப்போ ஏன் பேசுகிறேன், பிகாஸ் யங் இருந்தாலும் ஓல்டோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிற டைப்பு நான். அது இதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு மெசேஜ் விடுறான், படு சீரியஸாக, இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா வித்ட்ரா பண்ணிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இத்தோட முடிச்சுக்கலாம் நம்ம கதையை. எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சிங்களா? பல வேலைகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஆனால் உங்களை நான் புரிஞ்சிக்க எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், புரிஞ்சிக்க முடியல. வயசானவங்களை இழுத்து பக்கம் யங்ஸ்டர்ஸ் பக்கம் கொண்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல இந்த மனுஷன் கடுப்பாயிடுறாரு. ஏண்டா டேய் அப்படின்னு ஒரு லெட்டர் மடல் ஒன்று எழுத ஆரம்பித்து, நீ நானும் பழகிறோம், உங்ககிட்ட ஏதோ புத்திசாலித்தனம் இருக்குன்னு சொல்லி உன்னை நம்பி நான் இதெல்லாம் செய்கிறேன், நீ முதல்ல அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி டிலே பண்ணிக்கிட்டே போகிற. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிப்போச்சு. அண்ட் என்கிட்ட 4 கதைகளுக்குள்ள அட்வான்ஸ் பணத்தை வர வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சின்ன டாக்குமெண்ட் கூட எனக்கு அனுப்பலை, ஒரு படம் கூட அனுப்பலை, ஒன்றுமே அனுப்பலைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்ன உடனே, அதான் சொன்னேனே இந்த வயசானதுங்களை சின்ன உங்கள் பக்கத்தில் கொண்டுறது ரொம்ப கஷ்டம்னு, உங்களுக்கு கிட்டத்தட்ட மூளை மழுங்கி போச்சு சார்னு ஒன்று கடுப்பாயிட்டார் அவர். அவர் என்னென்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு விட்டு 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 விடுன்னு ஒரு பக்கத்தில் எழுதினார். இதை பண்ண அதை பண்ண இதை பண்ண, இன்றைக்கி அமெரிக்காவில் வசதியாக இருக்கேன், அதான் இருக்கேன், அதை இருக்கேன், இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன், இத்தனை புக்கு எழுதியிருக்கேன், இதுக்கு அவார்டு வாங்கியிருக்கேன், அதை வாங்கியிருக்கேன் எல்லாம் எழுதி போட்டு 45 வயசாக குத்துக்கள் மாதிரி எருமக்கடா மாதிரி வளர்ந்துருக்கேடா, நீ என்னடா பண்ணியிருக்க அப்படின்னு கேட்க அவன் கடுப்போய், சார் உங்களுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 வயசாக போகுது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஏதோ பழைய பெருங்காய காலி டப்பா மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்னென்ன சாதிக்க போகிறேன் தெரியும், டே சாதிக்க போகிறது ஒன்றுடா, சாதிச்சது ஒன்றுதுடா, நான் அனுப்பிச்சதெல்லாம் சாதிச்சது, நீ என்னத்தை சாதிக்க போகிற, என்னைக்கு கிழிக்க போகிற நீ சொல்லு அப்படின்னு கேட்க, உங்கள் கூட சேர்ந்ததே தப்பு சார், உங்களுக்கு என்ன புரிஞ்சிக்கவே முடியாது சார். நான் டே ஒன்று புரிஞ்சுக்கடா, நான் உனக்கு நீ செய்கிற வேலைக்கு பணம் என்கிட்ட கறந்து வாங்குறடா, நான் பணத்தை போடுறவன்டா, புரியறதா உனக்கு? இப்போ நீ கையை கீழே வச்சு பணத்தை கொடுன்னு கேட்குற, நான் உனக்கு கொடுக்குறேன், அதுக்கு நீ வேலையை முடிக்காமல் டபாய்க்கிற, அதுக்கு 1008 சால்ஜாப்பு சொல்லி நீ என்னவோ அதிபுத்திசாலி மாதிரியும் அடுத்த உன் முட்டாள் மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. நீ பெரியவனா நான் பெரியவனான்னு எவனையாவது கேட்டுப்பாரு, சார் பணத்தை கொடுத்தார் நான் வேலையை முடிக்கலன்னு சொல்லு, காரி துப்பும் அவன் மூஞ்சில. உன்னை நம்பினதுக்கு என் புத்திய நீ போட்டிருக்கிய காலில் ஜோட்டு அதாலே அடிச்சுக்கணுண்டா, இடியட். இனிமேல் அனாவசியமாக எனக்கு ஃபோனை நீ பண்ண வேணாம், மெசேஜ் அனுப்ப வேணாம், இமெயில் அனுப்ப வேணாம், அந்த பணம் தானத்துக்கு கொடுத்து நினச்சிக்கிறேன் பட அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு மெசேஜை விட்டார், எழுதினார். கதை முற்றும். இப்படியும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகத்தில். இதில் யார் ரைட்டு யார் தப்புன்னு யோசிச்சு பாருங்க. எல்லாம் தெரிந்த ஏகாம்பரமா இல்லது இந்த சத்தியமூர்த்தியா? சத்தியமூர்த்தி கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.